நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கொங்கு மண்டலம் எனும் கோவையை கோவில் மாநகரமாக்கி பரம்பொருளின் பல்வேறு அவதாரங்களை அடிப்படையாக கொண்ட பிரம்மாண்ட அரங்கங்களை வடிவமைத்து விஜய் டிவியும் சைக்கிள் பியூர் அகர்பக்திகள் பவர்ட் பாய் தீபம் விளக்கேற்றும் எண்ணெயும் இணைந்து வழங்கிய மிக பிரம்மாண்டமான 22வது பக்தி திருவிழா கோவை மாநகர் ஆர்எஸ்புரம் கிக்காணி வித்யா மந்திர் வளாகத்தில் நடராஜன் ஆடிட்டோரியத்தில் வெகு சிறப்புடன் அரங்கேறியது. விஜய் டிவி நேயர்களின் அமோக பேராதரவுடன் இறைவனின் அருளாசியுடன் 22வது பக்தி திருவிழாவிற்கு குன்றக்குடி ஆதீனம் 46வது குருமகா சன்னிதானம் தவத்திரு பொன்னம்பல அடிகளார் அவர்கள் தலைமை தாங்க வருகை புரிந்தார்கள். பூரண கும்ப மரியாதையுடன் தவத்திரு பொன்னம்பல அடிகளார் அவர்கள் அரங்கத்திற்குள் அழைத்து வரப்பட்டார்கள். திரு பாலாஜி பட்டர் குழுவினர் வேதம் முழங்க செல்வி ஹர்ஷிதா சண்முகவேல் காயத்ரி செந்தாமரையின் இறை வணக்கத்துடன் விழா துவங்கியது. சரணம் கருணையுடன் எமை காக்கும் கணபதியே சரணம். அரங்கத்தின் சன்னிதானத்தை திறந்து வைக்க குன்றக்குடி ஆதீனம் 46வது குருமகா சன்னிதானம் தவத்திரு பொன்னம்பல அடிகளார் அவர்கள் அழைத்து வரப்பட்டார்கள். பத்மநாபம் சுரேசம் விஸ்வாதாரம் ககனசதுரம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம் ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதயே நிதயேத்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் மங்களாசாசன பரைः மதாச்சார்ய புரோகமைः சர்வைश्च பூர்வைராச்சார்யை சத்கிருதாயாத்து மங்களம். நாதம் வேதம் கீதம் என ஒன்றிணைந்த 22வது பக்தி திருவிழாவை தவத்திரு பொன்னம்பல அடிகளார் அவர்கள் தங்களின் திருக்கரங்களால் விளக்கேற்றி துவக்கி வைத்தார்கள். தொடர்ந்து சைக்கிள் பியூர் அகர்பத்திகளின் ஏரியா சேல்ஸ் மேனேஜர் திரு மனோஜ், சவுத் தமிழ்நாடு ஹெட் மற்றும் எங்களின் மதிப்பிற்குரிய மூத்த வழக்கறிஞர் திரு PB ராமானுஜம், திரு TV வரதராஜன், திரு தியாகராஜன் ரெட்டியார், திரு SN அண்ணாமலை செந்தில்நாதன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் விளக்கேற்றினார்கள். அதனைத் தொடர்ந்து முக்கிய பிரமுகர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டது. இவர்களைத் தொடர்ந்து இந்த அரங்கத்தை கோவிலாக உருவாக்கிய நத்தம் பாலசுப்பிரமணியம் பிரகாஷ் அவர்களுக்கு சிறப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. விழாவில் முத்தாய்ப்பாக தவத்திரு பொன்னம்பல அடிகளார் அவர்கள் அருளாசி வழங்கினார்கள். நம்முடைய சைக்கிள் பிராண்ட் அகர்பத்தியும் மற்ற நிறுவனங்களும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கிற கோவை மாநகரத்தின் 22வது பக்தி திருவிழாவில் உங்களையெல்லாம் காண்பதில் மகிழ்ச்சியும் மன நிறைவும்.
வந்திருக்கிற ஆன்மீக அன்பர்கள் அனைவரையும் வரவேற்று இந்த சமூகத்திற்கு பக்தியின் பாதை எவ்வளவு அவசியம் என்ற காலச்சூழலில்தான் நாம் அனைவரும் இங்கே ஒருமித்து கூடியிருக்கிறோம். மணிவாசகப் பெருமான் கரைந்து உருகுவார். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே என்று கரைந்து உருகுவார். இறைவா, ஒப்பற்ற பரம்பொருளே, அளவில்லாத பேராற்றல் உடையவனே, நீ விண்ணிலே விரிந்திருக்கிறாய், மண்ணிலே மறைந்திருக்கிறாய், காற்றிலே கலந்திருக்கிறாய், நீரிலே நிறைந்திருக்கிறாய், நெருப்பிலே உறைந்திருக்கிறாய். அண்ட சராசரங்களெங்கும் வியாபித்திருக்கும் பரம்பொருளைத்தான் நாம் திருக்கோவிலுக்குள் எழுந்தருளச் செய்து நமக்கு அருள்பாலிக்கச் செய்து கொண்டிருக்கிறோம். விண்ணும் மண்ணும் எல்லையாய் உடைய அண்டர் நாயகனுக்கு ஒரு சின்னஞ்சிறிய இடம் திருக்கோவில் என்ற வடிவத்தில் தேவைதானா? மணிவாசகப் பெருமானே இறைவனுக்கு திருப்பெருந்துறையில் திருக்கோவில் எழுப்புவார். அவரே ஒரு சொற்கோவிலும் எழுப்புவார். கல்லால் எழுப்பிய கோவில் திருப்பெருந்துறையின் ஆவுடையார் கோவில் கம்பீரமாய் காட்சி தருகிறது. சொல்லால் எழுப்பிய கோவில் தேனார் தீந்தமிழ் திருவாசகமாய் ஊனை உயிரை உருக்கிக் கொண்டிருக்கிறது. ஆக எல்லா எல்லைகளிலும் வியாபித்திருக்கும் பரம்பொருள் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதே என்று அப்பர் பெருமான் சொல்வார். வண்ணங்களுக்கும் உருவங்களுக்கும் அடையாளங்களுக்கும் அப்பாற்பட்டவன் அவன். ஆனால் திருக்கோவிலுக்குள் அவன் எழுந்தருளிய பிறகு நமக்குத்தான் எவ்வளவு பிரார்த்தனைகள், நமக்குத்தான் எவ்வளவு குறைகள். நம் குறைகள் அனைத்தும் கொட்டுகிற இடமாக அவன் சன்னிதானத்தை நாம் மாற்றிவிட்டோம். சில நேரங்களில் நம் பிரார்த்தனைகள் கூட பேரங்களாக மாறிவிடுகிறது. ஒருவர் ஆண்டவன் சன்னிதானத்தில் விண்ணப்பித்தார், இப்போதுதான் நான் நிலத்தை உழுதுவிட்டு வந்திருக்கிறேன், நெல்லை விதைத்துவிட்டு வந்திருக்கிறேன், இறைவா என் நெல் விளைய மழை வேண்டும் என்றார். தொடர்ந்து அடுத்து ஒருவர் வந்தார், தை மாதம் வரப்போகிறது, பொங்கல் வர இருக்கிறது, அதற்கு மண்பானைகள் தேவைப்படுகிறது, ஆண்டவனே இப்போதுதான் நான் மண்ணை பிசைந்து விட்டு வந்திருக்கிறேன், இந்த மண் காய்ந்து மண்பானைகள் உருவாவதற்கு கொஞ்சம் மழையை நிறுத்திவை என்றார். நெல்லுக்கு ஒருவர் மழை கேட்டார், மண்பானைகள் தயாரிக்க ஒருவர் மழையை நிறுத்தச் சொன்னார். என்ன செய்வார் ஆண்டவன்? அவரே குழம்பி போய்விட்டார். அவருக்கும் குழப்பத்தை தீர்க்க ஒரு ஆலோசனை குழுவே தேவைப்பட்டது. குறைகளை கொட்டுகிற இடமாக அவர் சன்னிதானத்தை மாற்றியவுடன் அவர் தன் குறைகளை தீர்ப்பதற்கு தன்னிடம் வந்த குறைகளை தீர்க்க ஆலோசனை குழுவை கூட்டினார். இந்த மனிதர்கள் என்னிடம் வந்து கோரிக்கைகளை கொட்டுகிறார்கள், இவர்களிடமிருந்து நான் தப்பிக்க வேண்டும், இவர்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்தை எனக்கு காட்டுங்கள் என்று ஆலோசனை குழுவில் ஆண்டவன் சொன்னார். ஒருவர் சொன்னார், நீங்கள் இமயமலையில் போய் அமர்ந்து கொள்ளலாம். ஆண்டவன் சொன்னார், அது சாத்தியமில்லை. அந்த நேரத்தில் பூமியை பார்த்தார் ஆண்டவர். ஒரு அப்பாவும் அம்மாவும் பேசிக்கொண்டார்கள் தங்கள் குழந்தையை பற்றி. அம்மா தன் குழந்தையை பற்றி குழந்தையின் அப்பாவிடம் புகார் தெரிவித்தாள். நம் பையன் எங்கே பணத்தை வைத்தாலும் எடுத்து விடுகிறான், பீரோவில் வைத்தேன் காணாமல் போனது, அலமாரிக்குள் வைத்தேன் காணாமல் போனது, மேஜை டிராயருக்குள் பூட்டி வைத்தேன் பணம் காணாமல் போனது, நம் பையனின் கண்களிலிருந்து பணத்தை மறைக்க முடியவில்லை. அம்மாவின் புலம்பல். அப்பா சொன்னார், இனிமேல் பணத்தை நீ பீரோவில் பூட்டி வைக்காதே, அலமாரியில் பத்திரப்படுத்தாதே, மேஜை டிராயருக்குள்ளும் பூட்டி வைக்காதே. இனி பணத்தை மறைக்க ஒரு நல்ல பாதுகாப்பான இடம் இருக்கிறது. இனிமேல் பணத்தை நம் பையனின் பாட புத்தகத்துக்குள் வைத்துவிடு, அதைத்தான் அவன் திறந்து பார்க்கவே மாட்டான், பணம் பத்திரமாக பாதுகாப்பாக இருக்கும் என்று அப்பா சொன்னார்.
இந்த காட்சியை கடவுள் கவனித்தார். எனக்கும் ஒளிந்து கொள்ள வேண்டிய இடம் தெரிந்துவிட்டது. இனி நான் ஆலயங்களில் இருக்க தேவையில்லை, தேவாலயங்களில் இருக்க தேவையில்லை. இனி நான் ஒளிந்து கொள்ள வேண்டிய இடம் மனிதனின் மனம். அதைத்தான் தன்னை திறந்து நான் எங்கே இருக்கிறேன் என்று தேடி பார்க்க மாட்டான் என்று நம் மனதில் மறைந்து கொண்டாராம். மனதில் மறைந்திருக்கிற மாதேவனைத்தான் நாம் எல்லா இடங்களிலும் தேடி பார்த்து அழுத்து களைத்து போகிறோம். எப்போது அவன் நமக்கு காட்சி தருவான்? தயிரை கடைந்தால் வெண்ணெய் உருவாவதைப் போல் நமது உள்ளக்கயிற்றால் உள்ளத்து உணர்வுகளால் கடைந்தால் அவன் நமக்கு தென்படுவான். உணர்வு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்க கடைய முன் நிற்குமே என்றார் அப்பர் பெருமான். அந்த நிலைப்பாடுதான் இன்றைக்கு வழிபாட்டில் தேவை. நானும் பொய், என் நெஞ்சும் பொய், வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே என்று அழுது அழுது அவனை தொழ வேண்டும். அந்த அழுகை நமக்காக இருக்கக்கூடாது, உலகத்தின் நன்மைக்காகவும் இருக்கிற போதுதான் அந்த கண்ணீர் புனித நீராக மாறும். ஒருவர் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார், அதிதீவிர சிகிச்சை பிரிவில், இன்டென்சிவ் கேர் யூனிட்டில். அவர் இதய தாக்குதல் நோய்க்கு ஆளாகியிருந்தார். அவர் பிழைக்க வேண்டும் என்று மனைவி கடவுளை கும்பிட்டு கொண்டிருந்தார். வீட்டு பூஜை அறையில் கடவுளை நினைத்து கும்பிட்டார், எனக்கு மாங்கல்ய பிச்சை வேண்டும் என்று. அந்த நேரத்தில் அந்த வீட்டு தோட்டத்தின் பசுமாடு அம்மா என்று கத்திவிட்டது. அந்த அம்மையார் உடனே, என் கணவன் பிழைத்து விட்டாள், என் மங்கள நான் காப்பாற்றப்பட்டு விட்டாள், என் வீட்டு பசுமாட்டை உனக்கு தானமாக தருகிறேன் என்று கடவுளிடம் வேண்டிவிட்டாள். அந்த அம்மையாரின் வேண்டுதலின் மகிமையோ மருத்துவத்தின் அற்புதமோ, கணவன் விரைவாக நலம் பெற்று வீடு வந்து சேர்ந்தான். கணவனிடம் மெதுவாக மனைவி சொன்னாள், நீங்கள் நலம் பெற்று விட்டால் நம் வீட்டு பசுமாட்டை தானமாக தருகிறேன் என்று வேண்டியிருந்தேன் என்றாள். கணவனுக்கு வந்தது கோபம். இரத்த அழுத்தம் மீண்டும் உயர்ந்தது. மீண்டும் இதய தாக்குதல் வருகிற அளவுக்கு கோபம். ஏன் இப்படி வேண்டினாய்? கொஞ்சம் பொறுத்து பார்த்திருக்கலாமே. சரி, பரவாயில்லை, நான் கடவுளை பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு பசுமாட்டை கையில் பிடித்து கொண்டு தன் வீட்டில் தான் பிரியமாய் வளர்த்த பூனைக்குட்டியையும் சேர்த்து பிடித்து கொண்டு சந்தைக்கு போனான். சந்தையில் நின்று உரக்க கத்தினான், பசுமாடு 1 ரூபாய் என்று. 1 ரூபாய்க்கு பசுமானா என்று கூட்டம் ஓடி வந்தது. ஓடி வந்த கூட்டத்திடம் ஒருவன் 1 ரூபாய்க்கு பசுமாடு வாங்க வந்தபோது இவன் சொன்னான், இந்த பசுமாட்டை 1 ரூபாய்க்கு வாங்க வேண்டும் என்றால் இந்த பசுவின் பாலையே குடித்து வளர்ந்த பூனைக்குட்டியையும் சேர்த்து வாங்க வேண்டும். பசுவுக்குத்தான் விலை 1 ரூபாய், பூனைக்கு விலை 3000 என்றான். ஒருவன் 1 ரூபாய்க்கு பசுமாடு கிடைக்கிறதே என்று பூனைக்குட்டியை 3000த்திற்கும் பசுவை 1 ரூபாய்க்கும் வாங்கினான். இவன் 2 பணத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு நேரே கடவுள் சன்னிதானத்திற்கு போனான். கடவுளே, நான் பிழைக்க என் மனைவி என் வீட்டு பசுமாட்டை உனக்கு தானம் தருவதாக வேண்டினாள். இப்போதுதான் நான் பசுமாட்டை விற்றுவிட்டு வருகிறேன். அந்த பசுவுக்கு விலை 1 ரூபாய், இது உனக்கு. பூனையின் விலை 3000, அது எனக்கு என்று முந்தியில் முடிந்து கொண்டு வீடு வந்து சேர்ந்தான். 1 ரூபாயை உண்டியலில் போட்டுவிட்டு இவன் வீடு வருவதற்கு முன்பு இவனை வரவேற்க இவன் வளர்த்த பூனைக்குட்டி காத்திருந்தது. பூனைக்குட்டிக்கு பழக்கப்பட்ட வீட்டிற்கே வந்து பழக்கம். இவனுக்கு முன்னால் அது இவனை வரவேற்க காத்திருந்தது. பூனையை 3000 கொடுத்து வாங்கியவன் துரத்தி கொண்டே வந்து விட்டான். வந்தவன் நேரடியாக இவனிடம் கேட்டான், முதலில் 3000ஐ எடுத்து வை, இல்லை என்றால் பூனையை பிடித்து கொடு என்றான். பூனையை பிடிக்க இவன் சுற்றிமுற்றி ஓடினான். வலிக்கு கீழே விழுந்து விட்டான். மீண்டும் மாரடைப்பு வந்து விட்டது. மருத்துவமனைக்கு தூக்கி கொண்டு போனார்கள். மருத்துவர் உடனே ஒரு மருந்தை வாங்கி வரும்படி மனைவிக்கு மருந்து சீட்டு எழுதி கொடுத்தார். மனைவி மருத்துவரிடம் கேட்டால், இந்த மருந்துக்கு எவ்வளவு விலை இருக்கும்? மருத்துவர் சொன்னார், உத்தேசமாய் ஒரு 3000 இருக்கும் என்றார். கடவுளை ஏமாற்ற நினைத்தான், அவன் ஏமாந்து போனான். கடவுளை மட்டுமல்ல, உலகத்தில் எவரை ஏமாற்ற நினைத்தவர்களும் ஏமாந்து போவார்கள். அதுதான் உண்மையான ஆன்மீக தடம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பக்தி என்பதும் சமயம் என்பதும் சமைதல் என்ற சொல்லிலிருந்து உருவாகியது. உண்ண முடியாத காய்கறிகள், உண்ண முடியாத காய்கறிகளை உண்பதற்கு ஏற்றவாறு சமைக்கின்றோமே,
அதைப்போல இந்த உள்ளத்தை பக்குவப்படுத்துவதுதான் சமைப்பதுதான் சமயம். காட்டாற்று வெள்ளத்தை எதிர்த்து வருகிறது மீன். காட்டாற்றின் வேகத்தை எதிர்த்து நீந்துகிற வல்லமை அதற்கு இருக்கிறது. வழியில் ஒருவன் தூண்டிலில் புழுவை வைத்துக்கொண்டு காத்திருந்தான். மீனுக்கு அந்த தூண்டில் புழு மீது இச்சை வந்தது. ஆற்று நீரின் வேகத்தை எதிர்த்து நீந்துகிற மீன்தான். ஆனால் தூண்டில் புழு மீது சலனப்பட்டது. அப்படியே தூண்டிலில் சிக்கிக்கொண்டது. அதன் வாழ்க்கை முடிந்து போனது. அதைப்போல வண்டு, வைரம் வாய்ந்த மரங்களை துளைக்கிற வல்லமை வண்டுக்கு உண்டு. எவ்வளவு வைரம் வாய்ந்த மரங்களையும் துளைத்துவிடும். மாலை நேரத்தில் மலரின் மென்மையான இதழ்களுக்குள் தன்னை சிறை வைத்தது. மலரின் மனம் அதை சிறை வைத்து விட்டது. மெல்லிய இதழ்களை விட்டு வெளியே வர அதற்கு மனம் இல்லை. மனத்திற்கு அதன் மனம் அடிமையானது. அந்த இதழ்கள் குவிய அப்படியே வண்டின் வாழ்க்கை முடிந்து போனது. வைரம் வாய்ந்த மரங்களை துளைக்கிற வல்லமை உடைய வண்டுதான் மெல்லிய மலரின் இதழுக்குள் தன்னை சிறை வைத்து வாழ்க்கையை முடித்து கொண்டது. வண்டுக்கு அதன் நாசியின் இச்சை அதன் வாழ்க்கையை முடித்து விட்டது. காட்டில் ஒரு வகை அதிசய பறவை, அதற்கு பெயர் அசுனமா என்று பெயர். அது இசை கேட்டால் மயங்கி வரும். அசுனமாவை பிடிக்க ஒரு தந்திரம் செய்வார்கள். புல்லாங்குழலை எடுத்து ஒருவர் இனிய இசையை கிளப்புவார். அந்த இனிய இசை கேட்கிற திசை நோக்கி அசுனமா வட்டமிடும். இசைப்பவரின் தலைக்கு மேலேயே வட்டமிடும். அவருக்கு கீழே ஒரு பள்ளம் பறிக்கப்பட்டிருக்கும். இசைப்பவருக்கு கீழே, புல்லாங்குழலை இசைப்பவருக்கு கீழே அந்த பள்ளத்தில் நெருப்பு மூட்டப்பட்டிருக்கும். புல்லாங்குழல் இசைப்பவர் தலைக்கு மேலே வட்டமிடுகிற அசுனமா அந்த நேரத்தில் அப்படியே ஒரு பலமான கருவியால் ஒளி எழுப்புவார்கள். அதிர்வான ஒளி. அந்த ஒளியில் தடுமாறி அந்த பள்ளத்து நெருப்பில் அசுனமா விழுந்துவிடும். செவியின் நுகர்வு இச்சையால் அசுனமாவின் ஆயுள் முடிந்து விடுகிறது. அபூர்வ பறவை அழிந்து போகிறது. அதைப்போல வெட்டில் பூச்சி, அது விளக்கில் முகம் பார்க்க ஆசைப்பட்டு விளக்கிற்குள்ளேயே சென்று தன்னை கருக்கிக் கொள்ளும். விழியின் நுகர்வு எல்லை மீறலால் வெட்டில் பூச்சியின் வாழ்க்கை முடிந்து போகிறது. நாம் பார்க்கிற யானை, அன்றாடம் பார்க்கிற யானை, அதை பிடிப்பதற்கு ஒரு தந்திரம். காட்டில் ஆண் யானை வருகிற திசையில் பெண் யானையை நிறுத்துவார்கள். நடுவில் பள்ளத்தில் பசுந்தலைகள் போடப்பட்டு மூடப்பட்டிருக்கும். ஆண் யானை பெண் யானையை பார்த்த மாத்திரத்தில் வேகமாய் வரும், ஆர்வத்தோடு வரும். அப்போது நடுவில் பள்ளம் இருப்பது தெரியாமல் பள்ளத்தில் விழுந்து தன்னை நிரந்தர ஆயுள் கைதியாக ஆக்கிக்கொள்ளும். மீனுக்கு அதனுடைய நாவின் இச்சை அதன் வாழ்க்கையை முடித்தது. வண்டுக்கு அதன் நாசியின் இச்சை அதன் வாழ்க்கையை முடித்தது. அசுனமாவுக்கு அதன் செவியின் இச்சை அதன் வாழ்க்கையை முடித்தது. வெட்டில் பூச்சிக்கு அதன் விழியின் இச்சை அதன் வாழ்க்கையை முடித்தது. யானைக்கு உடல் இன்பம் அதை நிரந்தர கைதியாக ஆக்கிவிட்டது. இந்த உயிரினங்கள் எல்லாம் தங்கள் ஒற்றை பொறியில் ஏற்பட்ட தடுமாற்றத்தில் அதன் வாழ்க்கை ஏமாற்றமாக போனது. ஆனால் இந்த மனிதனுக்குத்தான் ஐம்பொறிகளும் எப்போதும் திறந்திருக்கிறது. காதுகளுக்கு கதவுகள் இல்லை, கண்கள் திறந்திருக்கிறது. ஆனால் பார்க்க வேண்டியதை பார்க்க வேண்டும், கேட்க வேண்டியதை கேட்க வேண்டும், நுகர வேண்டியதை நுகர வேண்டும். அதைத்தான் திருக்குறள் சொன்னது. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். நம் பொறிகளும் புலன்களும் பார்க்க வேண்டியதை பார்க்கவும் கேட்க வேண்டியதை கேட்கவும் பழக்கப்பட வேண்டும். அவித்தல் என்று பக்குவப்பட வேண்டும். நம் வீடுகளில் பயன்படுத்துகிற குளிர்சாதன பெட்டி, அதற்குள் நாம் மாங்காயை வைத்தால் அது எப்போதும் காயாகவே இருக்கும். அந்த மாங்காய் கனியாக வர வேண்டும் என்றால் அது குளிர்சாதன பெட்டியை விட்டு வெளியே வர வேண்டும். குளிர்சாதன பெட்டிக்குள் வைக்கப்படுகிற பொருள் இருத்தல் நிலையிலேயே அப்படியே இருக்கிறது. இதற்கு பெயர் பதப்படுத்துதல். ஆனால் அந்த மாங்காய் வெளியே வந்தால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற காற்றோடும் ஈரத்தோடும் வினை புரிந்து காய் கனியாக மாறும். காய் கனியாக மாறுதல் பக்குவப்படுதல், காய் காயாகவே இருத்தல் பதப்படுத்தல். நம் வாழ்க்கை இப்போது பதப்படுத்தப்பட்டதாகவே இருக்கிறது, பக்குவப்பட்டதாக மாறவில்லை. பக்குவப்பட்டதாக மாறுவதற்குத்தான் இந்த பக்தி அவசியம். பக்தி எதை காட்டுகிறது? நம் இறைவனுக்கு பெயரே திருநீலகண்டன். அவன் மிடரு நீல நிறத்தில் இருக்கிறது. எப்படி இந்த நீல நிறம் கருநீல நிறம் அவனுக்கு வாய்த்தது எண்ணி பார்க்கிறோம். பார்க்கடலை கடைந்தார்கள். தேவர்களும் அசுரர்களும் போட்டி போட்டுக்கொண்டு அமுதம் கிடைக்க வேண்டும் என்று ஆளாய் பறந்து கடைந்தார்கள்.
அமுதம் கிடைக்கவில்லை. ஆழகால விடம்தான் கிடைத்தது. அதை உண்பதற்கு எவரும் தயாராக இல்லை. உலகத்தின் தலைவன் உயிர்குலத்தை காக்க தான் விடத்தை உண்டான். நித்திய ஜீவனாய் எப்போதும் இருக்கிறான். அவன் பிறவாதவன், இரவாதவன், பிறப்பிலி, இறப்பிலி, தாயுமிழி, தந்தையுமிழி, தனியன். ஆனால் எப்போதும் உலக உயிர்குலத்தை காப்பதற்காக தன்னையே தந்தவன். அதனால்தான் திருநீலகண்டன் என்ற பெயரோடு வாழ்கிறான். இதுதான் உண்மையான பக்தி நெறி. தனக்கென வாழாமல் பிறர்க்கென யார் வாழ்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான பக்தி பாதையில் நடைபோடுகிறார்கள் என்று பொருள். சுனாமி நம்மை சுருட்டி போட்டதே. அவ்வப்போது இயற்கையின் பேரழிவுகள் நம் மீது தாக்குதலை நடத்தின. ஒரு சுனாமி பேரலையில் சிக்கிக்கொண்ட ஒரு இளைஞனின் குடும்பம். அவன் ஒற்றை மனிதனாய் மாறிப்போனான். அவன் மீண்டும் இயல்பாகவே கடலுக்குள் போனான். அந்த இளைஞன், அவன் ஒட்டுமொத்த குடும்பமும் புயலில் சிக்குண்டு அழிந்து போனது. கடலுக்குள் அந்த இளைஞன் தன் தொழிலுக்கு போகிறான். எதிரே ஒரு பெரியவர் வந்தார். என்னப்பா, நீ கடலுக்கா போகிறாய்? ஆமாம் ஐயா. உங்கள் அப்பா எப்படி இறந்து போனார் என்று உனக்கு தெரியுமா? அவர் இந்த கடலுக்குள் தான் புயலில் சிக்குண்டு உயிரை விட்டார். உன் தாத்தா? அவரும் இந்த கடலே தான் உயிரை விட்டார். உன் அப்பாவும் தாத்தாவும் கடலுக்குள்ளேயே உயிரை விட்ட பிறகு நீ ஏன் மீண்டும் இந்த கடலுக்குள் போகிறாய் என்று அவர் கேட்டார். அதிகம் படிக்காத பாமர இளைஞன், வேதங்கள் அறியாதவன், சாத்திரங்கள் கற்காதவன், ஆகமங்கள் அறியாதவன் அடக்கமாய் சொன்னான், ஐயா கோபித்துக் கொள்ளாதீர்கள். உங்கள் அப்பா எப்படி இறந்து போனார்? அந்த பெரியவரிடம் கேட்டான். பெரியவர் யோசித்து சொன்னார், அவரா, வீட்டிலேயே பாயில் படுத்து கிடந்து நோயில் விழுந்து இறந்து போனார். உங்கள் தாத்தா? அவரும் அப்படித்தான், வீட்டுக்குள்ளேயே பாயில் படுத்து கிடந்து நோயில் விழுந்து இறந்து போனார். ஐயா, உங்கள் அப்பாவும் தாத்தாவும் பாயில் படுத்து நோயில் விழுந்து உயிரை விட்டார்கள். அவர்கள் வீட்டில் பாயில் படுத்துத்தானே உயிரை விட்டார்கள், படுக்கையில் படுத்துத்தானே உயிரை விட்டார்கள். பிறகு ஏன் நீங்கள் தினம் தினம் இரவு படுக்கைக்கு போகிறீர்கள்? அவர்களை இப்படி படுக்கையில் படுத்து உயிர் விட்ட பிறகு நீங்கள் தினம் தினம் இரவு படுக்கையில் படுக்கிறீர்களோ அப்படித்தான் நானும் கடலுக்குள்ளே போகிறேன் என்றான். வாழ்க்கை நிலையில்லாததுதான்.